ஸோ அது வந்து நம்ம வந்து வேற 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 ஏரியாவில் உள்ளவங்க வேற வேற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து கரப்பான்னு சொல்லுவாங்க. அது பார்க்க வெட்டுக்கிளி மாதிரி இருக்கும். அது வெட்டுக்கிளியோட ஒரு வகை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் கிரிக்கெட். ஓகேவா? நம்ம கிரிக்கெட்னோட கிரிக்கெட் விளையாடுறதுன்னு நினைச்சிடக்கூடாது. இது கிரிக்கெட். இந்த போயத்தை பொறுத்தளவு, இந்த கவிதையை பொறுத்தளவு எழுதுனவங்க வந்து அடாப்டட் ஃப்ரம் ஏசோப்ஸ் ஃபேபிள்ஸ். ஃபேபிள்ஸ்னா பைபிள், அதுல இருந்து எடுக்கப்பட்டதா. ஏசோப் பைபிள்ல இருந்து எடுக்கப்பட்டது இந்த ஆண்ட் அண்ட் கிரிக்கெட் அப்படிங்கிற இந்த கதை. ஃபேபிள் இஸ் a traditional story that teach us a moral lesson. இது வந்து ஒரு மாரல் லெசனை டீச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரின்னு சொல்றாங்க. இதுல உள்ள கேரக்டர்ஸ் ஃபேபிள்ஸ் ஆர் அனிமல்ஸ். இந்த போயத்துல வந்து என்ன கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா, the ant and the cricket teaches the importance of hard working and planning. கதை சுருக்கத்திலே சொல்லிட்டாங்க, அதாவது சாரி கவிதை சுருக்கத்திலே சொல்லிட்டாங்க. இந்த இதுதான் வந்து அந்த வெட்டுக்கிளி, அதாவது கிராஸ் ஹோப்பரோட ஒரு வகை. அதை வந்து என்ன சொல்றோம்னா கிரிக்கெட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இவங்க எல்லாம் ஆன்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ என்ன ரெண்டு பேருக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த போயத்துல பார்க்கலாம். ஓகேவா? A silly young cricket accustomed to sing through the warm and sunny months, gay summer and spring, began a complaint. He found that at home his cupboard was empty and winter was come. So not a crumb to be found on the snow-covered ground. Not a flower could he see, not a leaf on a tree. Oh, what will become, says cricket, of me? At last my starvation and a feminine மேட் போல்டு. ஸோ இதில் என்ன அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேரால என்ன சொல்லியிருக்கு, அது சம்மர் சீசன்ல என்ன பண்ணியிருக்கு, சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங் சீசன்ல நல்லா அசால்ட்டாக வந்து பாட்டு பாடிக்கிட்டே தெரிஞ்சிருக்கு. எம்டியான கபோர்டை வச்சுக்கிட்டு, அதாவது அதோட வீட்டில் வந்து எம்டியான கபோர்டு தான் இருக்கு. அவன் அப்பப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே பாட்டு பாடிட்டே போறது, தாவி தாவி போறது, இப்படியே வந்து அவன் வந்து காலத்தை கழிச்சிருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இலையுதிர் காலம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து பனிக்காலம், அதாவது வந்து பனிக்காலத்துல வந்து எதுவுமே கிடைக்காது சாப்பாடே. அந்த டைத்துல ரொம்ப கோல்டாவும் இருக்கு. அவன் வந்து என்ன பண்ண போறாங்கிறது வந்து அவனுக்கே தெரியாது. அவன் வாட்டுக்கு பாடு பாடிட்டு அவன் சுதந்திரமா திரியிறான். ஏன்னா அவனுக்கு அந்த தேவைகள் வந்து தெரியல. அப்ப வந்து என்ன பண்றான் அப்படின்னா, நம்ம வந்து இப்படி கோடை காலத்துல வந்து பாட்டு பாடிட்டே இருந்தனால என்ன ஆச்சுன்னா, அவனுக்கு குளிர்காலத்துல இவனுக்கு சாப்பாடு கிடைக்கல. எல்லாமே மரத்துல கூட ஒரு இலை கூட இல்லை. எல்லாமே வெறும் மரமா இப்படி நிக்குது. எல்லாம் பனி நிறைஞ்சு போய் கிடக்கு. நடக்க முடியாம நடக்கிறான். அப்பயும் வந்து கையில வந்து அந்த கிட்டாரை வச்சுட்டு போயிட்டு இருக்கான். ஸோ பாட்டு பாடுற மாதிரி இது ஒரு கற்பனையா தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனா எப்பயுமே வந்து கிரிக்கெட் வந்து சவுண்டு போட்டுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதி கிரிக்கெட் வந்து ஒவ்வொரு கிரிக்கெட்டுக்கு வந்து ஒரு ஒரு கால்கள்ல வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 2 கால் இருக்கும், இத்தனை கால் இருக்கும், 6 கால் இருக்கும், அதுக்கப்புறம் 4 கால் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அது எல்லாமே அதோட சோம்பேறித்தனத்தால வந்ததுன்னு சொல்றாங்க. இல்ல உண்மையிலேயே அதோட வகையான பூச்சிகள்ல டிஃபரன்ஸ் இருக்கான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இவன் என்ன பண்றான், சரி எப்படியாவது உயிர் வாழ்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், உணவு உண்ணணும், நம்ம போய் நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கேட்போம்னு சொல்லிட்டு ஆண்ட்டிட்ட போய் கேட்குறான். அதுக்கு வந்து ஆண்ட் கேட்டுச்சு, சம்மர்ல நீ என்ன பண்ண அப்படின்னு. அப்ப சம்மர்ல நான் வந்து ஜாலியா பாட்டு பாடிட்டே தெரிஞ்சிட்டு இருந்தேன். இப்ப அதனாலதான் நீ கஷ்டப்படுற. எங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. நாங்க வந்து உணவு வந்து சேமிச்சு எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கோம் பாத்தியான்னு கப்போட காட்டியிருக்கு. இது வந்து அப்பதான் அதோட தவறையே உணருது. சரி பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு நீ எனக்கு சாப்பாடு கொடு, கடனா கூட நான் அடுத்து திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு அந்த ஆண்ட் இருந்துட்டு இவனோட சோம்பேறித்தனத்தை பார்த்துட்டு, நீ சோம்பேறி இருந்தனால உனக்கு வந்து பனிஷ்மெண்ட் வேணும் தான், நீ வெளியே போன்னு சொல்லி கதவை சாத்திருக்கு. So my heart was so light that I sang day and night for all nature looked gay, for all nature looked gay, you sang sir, you say go then. இங்க பாத்தியா, நீ போயிரு, நீ எல்லாமே வந்து இயற்கை தான், நீ வந்து பண்ண தப்புக்கு வந்து என்ன பண்ற, அனுபவிக்கிற, இங்க இருந்து போயிரு அப்படின்றா. கோ then say the ant and dance the winter way. இப்ப போய் நீ வெளியே போய் டான்ஸ் ஆட அப்படிங்கிறான். ஏன்னா அது சாப்பிடாம இருந்தனால அந்த கிரிக்கெட் வந்து விக்கெட் ஆக போகுது. ஏன்னா வந்து அதுக்கு வந்து என்ன ஆச்சு, உடல் வந்து ரொம்ப சோர்வாயிடுச்சு, பசி இல்லால அது வந்து உயிர் வாழவே முடியாத அளவுக்கு பூவர் கண்டிஷன்ல போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த கிரிக்கெட்டோட இது வந்து என்ன ஆச்சுன்னா, இவனுக்கு ஆண்ட் வந்து கொடுக்காம அது வந்து விரட்டிடுச்சு. நீ இப்படி சோம்பேறியா இருந்தனால எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி விரட்டிடுச்சு. ஸோ அதனால வந்து அவன் வெளியே போயிட்டான். இப்ப அந்த கிரிக்கெட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னு தான் அண்டு
நான் அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன். அண்ட் அவுட் ஆஃப் த டோர் டர்ன் த பூவர் லிட்டில் கிரிக்கெட். அது என்ன பண்ணுச்சு, அந்த சின்ன கிரிக்கெட்டு அந்த டோருக்கு வெளியே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அது வந்து இறந்துச்சு, மறைஞ்சிருச்சு. ஸோ இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, சம் கிரிக்கெட்ஸ் ஹேவ் 4 legs அண்ட் சம் ஹேவ் 2 legs. அவனை கொடுத்துட்டான் பாருங்க. அப்போ இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கிரிக்கெட் வந்து இதுதான் அந்த கிரிக்கெட்டு. இது நம்ம எல்லாரும் ஒவ்வொரு தடவும் ஒவ்வொரு இது சொல்லுவோம். நம்ம கரப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வேற வேற ஏரியாக்கில் வேற வேற இது மாதிரி சொல்லுவான். இவன் வந்து எப்பயுமே சோம்பேறியா தான் இருப்பான், பாடிக்கிட்டே தான் இருப்பான் அப்படிங்கிறது இவனோட இயற்கை. ஸோ அதே மாதிரி இவன் வந்து சேர்த்து வைக்கிற மனப்பான்மையே இவனுக்கு கிடையாது. சில கிரிக்கெட் வந்து 4 கால் இருக்கும், சில இதுக்கு வந்து 2 கால் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ரீசனும் தெரியாது. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த ஸ்டோரியை மட்டும் லிசன் பண்ணிக்கணும். ஸோ கிரிக்கெட் வாஸ் brown or black insect related the grasshopper but with shorter legs. It is a small insect. Short loud sounds by rubbing its wings together. ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து ஏசோப். இவரோட இதுதான் தான் எடுக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்டோரி. ஸோ இவர் தான் அது எழுதியிருக்காரு 622 to 564 BCE-ல. இது ஏசோப் எழுதுனதான் இப்போ நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஏசோப் ஃபேபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கில் தான் எழுதியிருக்காரு. இது மெனி லாங்குவேஜில் பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியில் கவிதைக்கு வருவோம். கவிதையில் வந்து கடைசியில் என்ன கருத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சோம்பேறியா இருக்கிறவங்களுக்கு இந்த உலகத்துல வாழ இடம் இல்லை அப்படிங்கிறது தான் கருத்தா சொல்லியிருக்காங்க. இதை மனிதனுக்கு ஈக்குவலா இவர் வந்து சொல்லி காட்டியிருக்காரு. எவன் ஒருவன் சோம்பேறியாக இருக்கிறான், அவன் அந்தந்த வயசுல சம்பாதிக்கணும், அந்தந்த வயசுல வந்து என்ன பண்ணணும், சேர்த்து வைக்கணும். வயசானக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன முடியாதுன்னா கண்டிப்பா நம்மளால வேலை பார்க்க முடியாது. அப்போது வந்து நம்ம சேவ் பண்ண அந்த மணி வந்து நம்மள சேவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலா மேலாப்ல சொல்லியிருக்காரு. நான் கொஞ்சம் இன்டீரியராகவே சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கிளாசரி பார்த்தலாம். accustomed be used to, gay, glad or joyful, grump, piece of bread, famine, extreme scarcity of food, miserly, stingly, ungenerous. Quoth, said old English usage only in the first and the third person singular before the subject. Hastily, hurriedly, warrant, guarantee, promise. ஸோ இதுதான் வந்து 4th போயத்தோட கிளாசரி. அடுத்த 5th போயம் பார்க்கலாம். 5th போயத்தில் வந்து த சீக்ரெட் ஆஃப் த மிஷின்ஸ், அதாவது சீக்ரெட் ஆஃப் த மிஷின்ஸ் அப்படிங்கிறது ஒரு போயம், ஒரு கவிதை. அதை எழுதுனது வந்து ருடியார்ட் கிப்ளிங். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், சின்ன பிள்ளையில படிச்சிருக்கோம், ஸ்கூல் லைஃப்ல படிச்சிருக்கோம். சின்ன பிள்ளைன்னு இப்போ தானே படிச்சு வந்தோம். ஸோ படிச்சிருக்கோம். ருடியார்ட் கிப்ளிங்கிறது நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டரா நிறைய இடத்துல போயட்டா தெரிஞ்சிருப்பாரு. ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது தான் இங்கே டீலே. இது வந்து ரொம்ப ஒரு குட்டி போயம் தான். த போயம் டீல்ஸ் வித் த ப்ராப்ளம் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமேஷன். In the beginning, the reader gets informed about how machines are produced, what kind of the treatment they need. Afterwards, machines explains how to serve humanity. The poem ends with the statement, the machines also capable of the great deeds are still nothing more than creation of the human brain. ஓகே, இதுதான் வந்து ஷார்ட்டு. இப்போ நான் வந்து இதுதான் மிஷின்ஸோட வகைகள். ஸோ இதோட போயத்தை வந்து நம்ம பார்த்துடலாம். நல்லா பாருங்க, நான் கவனமாக ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், கவனமாக பாருங்க. We are taken from the earth bird and a mind. அதாவது நம்ம எங்கேருந்து எடுக்கப்பட்டோம், அதாவது மிஷின்ஸ் எல்லாமே பேசுகிற மாதிரி, மிஷின்ஸ் வந்து தன்னை பற்றி மனிதர்களுக்கு முன்னாடி பேசுற மாதிரி, மற்றவங்களுக்கு முன்னாடி பேசுற மாதிரி தான் இந்த கவிதை வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதனாலதான் இந்த கவிதையோட பேர் அப்படிங்கிறது வந்து பாருங்க, நான் காட்டுறேன். அந்த கவிதையோட பேர் த சீக்ரெட் ஆஃப் த மிஷின்ஸ். அப்ப ருடியார்ட் கிப்ளிங் என்ன எழுதியிருக்காங்கன்னா, த சீக்ரெட் ஆஃப் த மிஷின்ஸ் அப்படிங்கறத எழுதியிருக்காரு. இந்த சீக்ரெட் ஆஃப் த மிஷின் என்ன சொல்லுதான், அதோட சீக்ரெட்டை வந்து எல்லாத்துக்கும் தெரியும்படி, நல்ல பெருமையா தெரியும்படியும், மனிதனுக்கு முன்னாடியும் மற்றவர்களுக்கு முன்னாடியும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாங்களாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டவங்க, நாங்க வந்து நிறைய வந்து நிலத்துல இருந்து எடுக்கப்பட்டவங்க, நிறைய உலோகங்களால செய்யப்பட்டவங்க, நிறைய வந்து இயற்கை உலோகங்கள், அதுக்கப்புறம் வந்து
செயற்கையாக நிறைய விஷயங்கள் பண்ணி தான் கரெக்டாக கட் பண்ணி அளவெல்லாம் கட் பண்ணி எங்களை வந்து செய்வாங்க, மிஷினாக செய்வாங்க. நாங்கள் 24 ஹவர்ஸும் ஒரு நாளைக்கு கூட வேலை பார்ப்போம். எங்களால் வேலை பார்க்க அப்படி முடியும். எங்களால் தூக்க முடியும், இழுக்க முடியும், ரொம்ப வெயிட்டான பொருளை கூட நகட்ட முடியும். அதுக்கடுத்து சின்ன சின்னதாக துண்டாக்க முடியும், அப்புறம் வந்து பறக்க முடியும், டைவ் அடிக்க முடியும், ஓட முடியும், பிரிண்ட் எடுக்க முடியும். ஸோ எல்லாமே வந்து மிஷின் தான். காது கேட்க முடியும், பார்க்க வைக்க முடியும், வாசிக்க முடியும், எழுத முடியும், எல்லாமே வந்து நாங்கள் மிஷின்ஸ் தான். ஸோ வந்து மிஷின்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து நாங்கள் வந்து அட்வான்ஸ்டாக போவோம். அதே மாதிரி நீங்கள் என்ன ஆர்டர் கொடுக்குறீங்களோ அந்த ஆர்டரை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஒருவேளை நீங்க தப்பா ஏதாவது ஆர்டர் கொடுத்துட்டாலும் அது தப்புங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்க ஒரு மிஷின், எங்களுக்கு வந்து உணர்ச்சிகள் கிடையாது. ஸோ அப்படி நீங்க தப்பா வந்து எங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மரணம் நிச்சயம். ஸோ அதை தான் சொன்னாங்க, இஃப் யூ மேக் எ ஸ்லிப் இன் த ஹேண்டில் பண்ண தெரியாம ஹேண்டில் பண்ணீங்கன்னா ஆஸ் யூ டை, நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, இறக்க நேரிடுவீங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து ஹெவன்ஸ் தான். ஸோ இது எல்லாமே வந்து சொல்றாங்க. Because for all our power and weight and size, we are nothing more than children of your brain. அதாவது நீங்க என்னதான் வந்து எங்களை வந்து நீங்க பெருசா படைச்சாலும், நாங்க எல்லா வேலை பார்த்தாலும், நாங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்களால செய்ய முடியாத எல்லா வேலையும் எங்களால 24 ஹவர்ஸும் செய்ய முடியும். ஆனா வந்து நாங்க வந்து யாரு அப்படின்னா உங்களுடைய மூளையிலிருந்து பிறந்தவங்க, அதாவது உங்களுடைய குழந்தைகள் தான், ஹியூமன் பிரெயினோட குழந்தைகள் தான் நாங்க. அப்ப நீங்க தான் எங்களுக்கு அப்பா அம்மா. அதனால உங்களுக்கு ஈக்குவலா எங்களால வர முடியாது, உங்களோட ஹியூமன் பிரெயினுக்கு ஈக்குவலா எங்களால வர முடியாது. ஏன்னா உங்க ஹியூமன் பிரெயின் மூலமா தான் நாங்க பிறந்தோம், நாங்க வந்து உங்களுடைய சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி, we are nothing more than children of your brain. நாங்க ஒண்ணுமே இல்லை உங்களோட மூளைக்கு முன்னாடின்னு சொல்லி இந்த போயிட் சொல்லியிருக்காரு. இவர் தான் ருடியார்ட் கிப்ளிங். இவர் வந்து டிசம்பர் 30, 1865 பிறந்தாரு பாம்பேல, இந்தியால. டிசம்பர் 30, 1865 in Bombay. Brattleboro, Vermont, where wrote the Jungle Book. இவர் வந்து என்ன எழுதினார் அப்படின்னா the Jungle Book அப்படிங்கிறது வந்து இவர் எழுதினது. அதுதான் வந்து இவரோட ஒரு பெரிய புரட்சி மாதிரி இருந்துச்சு இவர் எழுதினதுலயே. ஸோ த ஜங்கிள் புக்குங்கிற த ஜங்கிள் புக்குங்கிற படம்லாம் வந்து வந்துச்சுல, ஸோ அதெல்லாம் வந்து த ஜங்கிள் புக் அப்படிங்கிறது 1894 among host for works that made him ஹியூஜ்லி சக்சஸ்ஃபுல், ரொம்ப பெரிய அளவு சக்சஸ் ஆச்சு. ஏன்னா அந்த அளவு கற்பனை அந்த இதை வந்து எழுதணும். அதுக்கடுத்து கிப்ளிங் வாஸ் த ரெசிப்ட் 1907, அதாவது 1907 நோபல் பரிசு வந்து லிட்ரேச்சருக்காண்டி பெற்றார். இவர் வந்து 1936 மறைந்துட்டார். ஸோ இதுதான் வந்து ரெட்டியார்ட் கிப்ளிங்கோட போயட்டோட டீட்டெயில்ஸ். ஓகேவா? பாம்பேல பிறந்தாரு, இங்கிலாந்துல படிச்சாரு, அதுக்கப்புறம் இந்தியா வந்துட்டாரு. அப்புறம் கிப்ளிங் வந்து மேரேஜ் செஞ்சாங்க. அதுக்கடுத்து வந்து 1894 தி ஜங்கிள் புக்குன்னு ஒரு பெரிய அளவு சக்சஸ்ஃபுல்லான ஒரு கவிதை எழுதுறாரு, ஒரு புக் எழுதுறாரு, சாரி கவிதையில ஒரு புக் எழுதுறாரு. கிப்ளிங் வந்து நோபல் பரிசு வாங்குற லிட்ரேச்சர் இதுக்காண்டி 1907. அதுக்கப்புறம் 1936 மறைஞ்சிட்டாரு. ஸோ இதுதான் வந்து அந்த மிஷின்ஸ் பத்தி எழுதினவரோட டீட்டெயில்ஸ். ஓகே, அடுத்து கிளாசரி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர் சன்ஸ், அதாவது ஸ்ட்ரக்சர் இன் விச் மெட்டீரியல் இஸ் ஹீட்டட் டு வெரி ஹை டெம்பரேச்சர். அதுக்கடுத்து வேர்ட் பீட்டன் அவுட் ஆஃப் ஷேப் பை ஹேமரிங், ஹேக்டு, எஸ்டிமேட்டட். அடுத்து thousands, a fraction of thousands. Haul, pull or drag with effort or force. அதாவது ஹால்னா புல்லு இல்லைன்னா ட்ராக் வித் எஃபர்ட் ஆர் ஃபோர்ஸ், மூணுமே குறிக்கும். கோப்ரஹண்ட், கிராஸ்ப், அண்டர்ஸ்டாண்ட். வேனிஷ், டிஸ்அப்பியர் சடன்லி அண்ட் கம்ப்ளீட்லி. ஓகே, அடுத்து பார்க்கலாம். புக் பேக் ஆன்சர் வந்து நான் தனியாக போடுறேன். ஓகேவா? அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம், அதை அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கிடுவோம். அடுத்து வந்து போயம் பாருங்க. நோ மென் ஆர் ஃபாரின், நோ மென் ஆர் ஃபாரின். ஜேம்ஸ் வாக்னர் கிரிப் அப்படிங்கிறவரு கிர்குப் எப்படிதான் சொல்லிக்கலாம். இந்த போயத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, பிலாங்ஸ் டு டிஃபரெண்ட் கண்ட்ரிஸ் ஸ்பீக் ஏ டிஃபரெண்ட் லாங்குவேஜ். அதாவது the poet reminds how all the people are similar and what
and part of the brotherhood of men. By the end of the poem, we get to know how it is unnatural to fight against ourselves. ஸோ வந்து என்ன சொல்றாங்கன்னா, நோ மென் ஆர் ஃபாரின், நோ மென் ஆர் ஃபாரின், நோ கண்ட்ரி ஃபாரின், ரிமெம்பர் தட் அப்படின்னு சொல்றாரு ஆரம்பிக்கும் போது. அப்படின்னா என்ன அர்த்தம் இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாருமே வந்து வெளியாள் கிடையாது, எல்லாருமே வெளிநாட்டுக்காரங்க, யாருமே வெளிநாட்டுக்காரவங்கன்னு இல்லை, எல்லாருமே மனிதர்கள் தான், எல்லாரும் ஒண்ணுதான். beneath all uniforms a single body breathes. நம்மள மாதிரி தான் அவங்களும் சுவாசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து லேண்ட், அவங்களும் நிலத்துல தான் வாழ்றாங்க. அந்நியர்கள் அப்படிங்கிறது யாருமே கிடையாது. ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபேமிலி தான் எல்லாருமே வாழணும்னு நினைப்பாங்க. யாருமே யாருக்கும் அடிமையெல்லாம் கிடையாது. வெளிநாட்டுக்காரவங்கன்னு யாருக்கும் கிடையாது. எல்லாரும் ஒண்ணுதான். எல்லாருக்கும் 2 கண்ணு, ஒரு வாய், ஒரு மூக்கு, ஒரு காது அப்படி சொல்லியிருப்பாரு சார், 2 காது அப்படி சொல்லியிருப்பாரு. கடைசியில என்ன கருத்துன்னா, எல்லாரும் ஒண்ணு, அனைவரும் சமம் அப்படிங்கிறது தான் இழுத்து எல்லா போயத்திலையும் சொல்லியிருப்பாரு. ரிமெம்பர் நோ மென் ஆர் ஃபாரின் அண்ட் நோ கண்ட்ரி ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இவர் தான் வந்து எழுதுனது, பார்த்துக்கோங்க. இவர் தான் வந்து ஜேம்ஸ் ஃபாக்கன் கிர்குக். 1918 to 2009 born James Hernan Kirkup was English poet, translator, travelogue writer. He wrote over 30 books including autobiographies, novels and plays. 30 புக் எழுதியிருக்காரு, இன்க்ளூடிங் ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காரு, நாவல்ஸ் எழுதியிருக்காரு, பிளேஸ் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கிர்குப் wrote his first book, அவரோட ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் த poetry, The Drowned Sailor at the Downs, which was published 1947. Okay, 1947 published பண்ணிருக்காரு. His hometown South Shield now holds a growing collection of his works in the Central Library, and artifacts from his time in Japan are housed in the nearby museum. His last volume of the poetry was published during the summer 2008 by Red Squirrel Press and was launched special event Central Library in South Shield தான் இருந்திருக்காரு. லாஸ்டா இவர் எழுதுனது வந்து 2008ல, அதான் லாஸ்டா எழுதுனது. ரெட் ஸ்குரில் அப்படிங்கறது ஒன்று வந்து எழுதியிருக்காங்க. ஓகே, ரெட் ஸ்குரில் பிரஸ். ஓகே, ரெட் கிராஸ் பிரஸ் அண்ட் வாஸ் லான்ச் த ஸ்பெஷல் ஈவெண்ட் சென்ட்ரல் லைப்ரரி இன் சவுத் ஷீல்டு. ஸோ இதுதான் வந்து ஆத்தரோட டீட்டெயில்ஸ். இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் போயிட்டர், டிரான்ஸ்லேட்டர், டிராவல் ரைட்டர், அந்த டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரைட்டர் இவர். இங்கே போய் எழுதுறவர். அப்புறம் வந்து ஒரு 30 புக் எழுதுனாருன்னா அதில் ஆட்டோபயோகிராஃபி, நாவல்ஸ், பிளேஸ் எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் போயட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா த ட்ராண்ட் சைலர் அட் த டவுன்ஸ் 1947 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சவுத் சீல்டெல்லாம் வந்து எப்பயுமே இவரோட கலெக்ஷன்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும் சென்ட்ரல் லைப்ரரியில். ஸோ இதுதான் வந்து இவருடைய வரலாறு. ஓகே, இப்ப பார்க்கலாம். லேபர் அப்படிங்கிறது வந்து இவர் தான் வந்து என்ன, ஃபாரின் யாருமே இல்ல, ஃபாரினர்ஸ் அப்படிங்கிறது யாரும் இல்லை, எல்லாரும் சமம் தான். நோ மென் ஆர் ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுனது பார்த்துக்கோங்க. பேரை பார்த்துக்கோங்க, ஜேம்ஸ் ஃபால்க்னர். அடுத்து லேபர் அப்படின்னா ஹார்ட் ஒர்க். பீட்ரே, டிசாயல் ஆர் ரிவியல் சம்திங் unintentionally ஆர் இன்டென்ஷனலி. அப்புறம் condemn, express complete disapproval, defile, damage the purity or appearance, outrage, offend and scandalous. அடுத்த poem, The House on Elm Street poem. இது எழுதினவங்க வந்து நைடா புஷ். இவங்களை பத்தி வந்து எதுவுமே கிடைக்கல. ஸோ வந்து நான் வந்து விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட், அதாவது ஒரு புதிதான கதை தான் இது. எப்படி அப்படின்னா, இந்த பிக்சரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஒரு கோஸ்ட் வீடு மாதிரி இருக்கும், ஒரு பேய் வீடு மாதிரி லுக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு புதிதான ஒரு கவிதையே எழுதியிருக்காங்க, நைடா அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து ஒரு இட் இஸ் அட் அலோன், இது தனியாக இருக்கும். வாட் ஹேப்பன் தேர் இஸ் ஸ்டில் டுடே அன்னோன், இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. It is a very
மிஸ்டீரியஸ் பிளேஸ். இந்த இப்போ வந்து ஸ்கூபி டூபிடோ மிஸ்ட்ரீஸ்லாம் நம்ம வந்து கார்ட்டூன்ல பார்ப்போம் இல்லையா? ஆனால் மிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து என்னன்னா என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது, எது வேணாலும் நடக்கலாம், புதிதாகவே இருக்கும் அது எல்லாமே. அதனால மிஸ்ட்ரின்னு போடுவாங்க நிறைய விஷயங்கள். ஸோ அது வந்து அதே மாதிரி அண்ட் இன்சைட் யூ கேன் டெல் இட் ஹேஸ் டோன் ஆஃப் ஸ்பேஸ் பட் அட் த சேம் டைம் இட் இஸ் பேட் டு போன். அட் நைட் த ஹவுஸ் சீம்ஸ் டு பி அலைவ், த லைட்ஸ் ஃபிளிக்கர் ஆன் ஆஃப். ஸோ இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீடு அப்படிங்கிறது நான் இதை வச்சே சொல்லிடுறேன். இந்த வீடு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா எப்பயுமே இருட்டா இருக்கும், பகல்ல இருட்டா இருக்கும், ஆனா ராத்திரில நல்லா வெளிச்சமா இருக்கும். லைட்டு ராத்திரி ஆனா லைட்டு தானாவே எரிஞ்சு எரிஞ்சு அமரும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கு. அதே மாதிரி ஒரு மரம் பக்கத்துல இருக்கு வீட்டுக்கு பக்கத்துலயே, ஆனா வந்து என்ன ஆகுது, அந்த மரத்துல இலையும் காணும் ஒன்னையும் காணும், வளரவும் இல்லை, ஆனா அப்படியே நிக்குது. இது எப்படி ஒரு மரம் வந்து அப்படியே நிற்கும் வளராமலே, இலையும் காணும் ஒன்னையும் காணும், ஆனா வளராம எப்ப பார்த்தாலும் ஒரே அளவுல ஒரு இன்ச்சு கூட வளராம அப்படியே நிக்குது. ஐ ஆம் ஆஃப்டன் டெம்ப்டட் டு கோ டு த ஹவுஸ் டு ஜஸ்ட் டேக் எ லுக் அண்ட் see what is really about, but fear takes over me. எனக்கும் உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா என்னோட பயம் வந்து என்னை தடுத்து பின்னாடி கொண்டு வந்துருது. ஐ டிரைவ் பாஸ் த ஹவுஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே. நான் எப்பயுமே அந்த வீட்டை கடந்து போகும்போது அதை பார்க்கும் போதே ரொம்ப வந்து இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் காலையில. ஒரு சம்மர் டேல வந்து இன் மே இட் பிளேஸ் வித் யுவர் மைண்ட். டு மீ I say it is one of kind. Besides the house sits a tree. It never grows leaves. அந்த மரத்தை தான் சொல்றாங்க. லீவ்ஸே காண ஒன்னையும் காண வளரவும் மாட்டுது. வின்டர், ஸ்ப்ரிங், சம்மர் ஆர் ஃபால். ஏதாவது நடக்கணும், எதுவுமே நடக்க மாட்டுது. என்னடா இது, எல்லா காலத்துலயும் ஒரே அளவுலயே மரம் இருக்கு, ஒரு இலை இருக்க மாட்டேது, இலை உதிர்றது எதுவுமே இல்லாம அப்படியே இருக்கு. மரங்கிற அந்த இதே இல்லாம அது வாட்டுக்கு எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கு, வளரவும் இல்லை. எவர் க்ரோயிங் டால் அப்படின்னு சொல்றாங்க. ரூமர்ஸ் ஆர் கன்ஸ்டன்ட்லி பீயிங் மேட் and each day the house just begins to fade. What happens inside that house I really don't know. I guess it always be a mystery. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி முடிச்சுட்டாங்க. த ஹவுஸ் ஆன் எலம் ஸ்ட்ரீட்ல உள்ள ஒரு ஹவுஸ் தான் இந்த மாதிரி இருக்கு. இது மாதிரி நிறைய இடங்கள் வந்து நம்மளே வந்து கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய செய்திகள்ல பார்த்துருக்கோம். ஸோ அதை தான் வந்து இவங்களும் ஒரு போயமா எழுதியிருக்காங்க, நைடாவும். சரி, ஓகே, அவ்வளோதாங்க. இவ்வளவுதான் 10th இங்கிலீஷோட போயும். அடுத்து வந்து 10th இங்கிலீஷோட சப்ளிமெண்ட்ரியிட பார்த்துட்டு அப்படியே வந்து அடுத்தடுத்து டக்குன்னு போயிட்டே இருக்கலாம், லேட் ஆக்காம. கிளாஸஸ்லாம் இனிமேல் காலையில வரும். டைமிங்ஸ் மட்டும் நான் அவங்க ஷெடியூல சொல்லிடுறேன். சண்டே ஈவினிங் உங்களுக்கு ஹெச்இடி எக்ஸாமோட ஷெடியூல் வந்து காலையிலேயே வந்துடும், மார்னிங்கே. ஹெச்இடி எக்ஸாமுக்கு சண்டே மார்னிங்கே நான் போட்டுருவேன். ஈவினிங் வந்து குரூப் 4க்கு வரும். இல்லை முடிஞ்ச அளவு பார்த்தோம்னா நீங்கள் சண்டே ரெடியாக இருங்க, எப்போ போட்டுருந்தாலும் நாங்கள் போட்டுருவோம். நீங்கள் சண்டே ரெடியாக இருங்க, நான் போட்டோன்னே நீங்கள் பார்த்துருங்க, ஓகேவா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சாம்பியன்ஸ் அகாடமி யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இனிமேல் வந்து உங்களுக்கு எல்லாமே வரும், எல்லா சப்ஜெக்ட் கிளாஸும் வரும். ஏன்னா வந்து கொஞ்சம் நீங்கள்லாம் பயப்படுற மாதிரி தெரியுது, அதனால தான் டெஸ்ட் பேட்சே நான் போட்டேன், ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.